அதிமுக தேமுதிக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக விஜயகாந்தனுடைய இல்லத்திற்கு தற்போது அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்கிறார். அவருடன் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார் என்பது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். தொடர்ந்து வேல்முருகன், உங்களிடம் தற்போது ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வத்துடன் யார் யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள், விவரங்களை பதிவு செய்யலாம். அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகிய இருவர் மட்டுமே தற்போது வந்திருக்கிறார்கள். அவரோடு சேர்ந்து சில கட்சி நிர்வாகிகளும் வந்திருக்கிறார்கள். தற்போது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த நாடாளுமன்ற தேர்தலின் ஒரு கூட்டணி உறுதி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. அதிமுகவினுடைய கூட்டணியில் தேமுதிக இடம்பெறப் போகிறது என்பதற்கான ஒரு உதாரணமாக அதிமுக தேமுதிக இரண்டு முக்கிய தலைவர்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது தாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவருடைய இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பு மிக நீண்ட நாட்களாக 15 நாட்களுக்கு மேலாக பெரிய விவாதமாகவே இருந்து வந்தது. தற்போது அந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பு குறித்து இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்மிடம் செய்தியாளர்களிடம் பேச வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் இது குறித்தான என்ன மாதிரியான அரசியல் ரீதியான சந்திப்பு நடைபெற்றது என்பது குறித்து அவர் பேசுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு மேலாக தேமுதிகவினுடைய அந்த கூட்டணி ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த வேளையில் நாளை அதற்கான அவசர ஆலோசனை தேமுதிகவினுடைய அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனையில் எந்த கட்சியுடன் கூட்டணி செல்வது தேமுதிகவிற்கு நன்மை என்கின்ற ஒரு அடிப்படையில் கட்சி நிர்வாகிகளிடம் மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு, பொதுக்குழு அனைத்து உறுப்பினர்களிடம் கேட்டு ஆலோசிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. இதற்கு முன்னதாகவே தற்போது இந்த அதிமுக தேமுதிக தலைவர்கள் சந்திப்பு என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட கூட்டணிக்காகத்தான் நாளை அவசர ஆலோசனையோ என்கின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட தேமுதிகவினுடைய தலைவர்கள் நம்மிடம் பேசுகின்ற பொழுது உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காகவே தற்போது அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் தற்போது வந்திருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இது ஒரு உறுதியான கூட்டணியை உருவாக்குவதற்கான அந்த முதற்கட்ட அதிகாரப்பூர்வமான ஒரு நிகழ்வு என்பதை நம்மால் மறுக்க முடியாது. நிச்சயமாக வேல்முருகன், அதிமுக தேமுதிகவினுடைய அந்த கூட்டணி தொடர்பான அந்த நிலைமையானது தற்போது வரை இழுபறியில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் விஜயகாந்தை சந்திப்பதற்காக அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் அவருடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவருடன் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து இது தொடர்பான விளக்கங்களை தரக்கூடுமா, அல்லது நாளை நடக்கக்கூடிய அந்த அவசர ஆலோசனைக்கு பிறகே இவர்களது கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இந்த சந்திப்பு என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு அரசியல் சந்திப்பு என்றாலும் கூட, ஆனால் நாளை தேமுதிகவினுடைய அவசர ஆலோசனை கூட்டம் இருப்பதனால் அந்த ஆலோசனைக்கு பிறகு அதிகாரப்பூர்வமான அந்த தேர்தல் கூட்டணி என்பது தேமுதிகவினுடைய தரப்பிலிருந்து உறுதி செய்யப்படும். ஆனால் அதிமுகவினுடைய தரப்பில் இருந்து ஏற்கனவே தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம், இழுபறி இல்லை என்ற ஒரு ஒற்றை சொல்லையே அனைத்து அமைச்சர்களும் முதலமைச்சர் உட்பட தெரிவித்து வந்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த அரசியல் ரீதியான சந்திப்பு என்பது நடைபெற்ற பின்பு அவருடைய உடல்நிலை குறித்து நாங்கள் விசாரிக்க வந்தோம் என்ற ஒரு தகவலை அவர்கள் முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் உள்ளே அவர்கள் பேசக்கூடிய விஷயம் அந்த கூட்டணி என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது என்பதையும், அதே போல வருகின்ற 6ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அதிமுக பாஜகவினுடைய பிரச்சார மேடையில் தேமுதிக இடம்பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை, ஒரு அழைப்பை முன்வைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஒரு சந்திப்பு தான் தற்போது நடைபெற்று இருக்கிறது. இதை முடித்துவிட்டு இன்னும் சற்று நேரத்தில் நம்மிடம் வந்து ஓபிஎஸ் அவர்களோ அல்லது ஜெயக்குமார் அவர்களோ செய்தியாளர்களை சந்திப்பார்கள். செய்தியாளர்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் நிச்சயமாக அதில் பதில் கிடைக்கும். ஆனால் இந்த கூட்டணி உருவாகிவிட்டது என்று நாம் உறுதிப்பட சொல்ல முடியுமா?
நிச்சயமாக வேல்முருகன், இந்த கூட்டணியை பொறுத்தவரைக்கும் தற்போது உறுதியாகிவிட்ட விவரங்கள் வெளிவந்தாலும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. அது நாளை நடைபெற இருக்கக்கூடிய அந்த அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு வெளியாகலாம் என்ற ஒரு விவரமும் கிடைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? அதிமுக தரப்பிலிருந்து ஒரு மெகா கூட்டணி நாங்கள் அமைத்து வருகிறோம் என்று கூறிக்கொண்டு வந்த நிலையில் தற்போது இவர்களுடைய இந்த சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது வேல்முருகன்? குறிப்பாக திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக விஜயகாந்த் அவருடைய இல்லத்திற்கு திடீரென்று வந்தார். அந்த ஆலோசனை என்பது மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும், திமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் திருநாகரசு அவர்கள் காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர் அவர்கள் சந்தித்த பொழுது அரசியல் ரீதியாக ஆலோசித்தும் நல்ல முடிவை விஜயகாந்த் எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றார். அதுக்கு அடுத்த நாளே ஸ்டாலின் அவர்கள் வந்தார். எனவே இப்படி வரிசையாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை சந்தித்தது என்பது தேமுதிகவை தங்களுடைய கட்சியில் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு அனைத்து கட்சிகளும் வந்ததாகவே அந்த கட்சி நேரடியாகவே அவருடைய விஜயகாந்த் அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் அவர் மூலியமாக வெளிப்படுத்தியது. அந்த அடிப்படையில் திமுகவினுடைய கூட்டணிக்கு தேமுதிக செல்லுமா ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியோடு இருந்த சூழலில் தான் அதிமுக எங்களுடன் பேசி வருகிறது, அதற்கான அதிகாரப்பூர்வமான தகவல்கள் விரைவில் வெளியாகும் என்று தேமுதிகவினுடைய வட்டாரத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் திமுகவும் அதை புரளி என்று சொன்னாலும் கூட மறைமுகமான பேச்சுவார்த்தையை நடத்தி வந்தது என்பது அந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. தேமுதிகவை எப்படியாவது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் கொண்டு வர வேண்டும் என்று சில ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடத்தினாலும் கூட அவர்கள் அதிமுகவை விட குறைவான இடங்களையே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்ததால் தேமுதிக அந்த கூட்டணியில் செல்வதற்கு முதல் கட்டத்திலேயே அதை தொடர்ந்து பேசாமல் அப்படியே நிறுத்தி வைத்தது. ஆனால் அதிமுகவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை என்பது பாமகவை விட குறைந்த இடங்களை கேட்பது என்பது தங்களுடைய கட்சிக்கு அது சரியான ஒரு தொகுதியை ஒதுக்கியதாக இருக்காது. எனவே கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தை என்று நடைபெற்று வந்தது. அதே போல பாமகவுடைய தொகுதிகளும் தேமுதிக கேட்ட தொகுதிகளும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒன்று என்பதனால் விழுப்புரம், மதுரை, கள்ளக்குறிச்சி இது போன்ற தொகுதிகள் எல்லாம் கிட்டத்தட்ட பாமகவிற்கான அந்த வெற்றி தொகுதிகள் என்ற அடிப்படையில் அவர்கள் கேட்ட நிலையில் அதே தொகுதிகளை தேமுதிகவும் கேட்டதால் அது மிகப்பெரிய ஒரு 15 நாட்களுக்கு மேலாக இந்த இழுபறி என்பது நீடித்தது. இந்த இழுபறிக்கு பின்னதாக தற்போது இந்த கூட்டணி என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். அது அதிகாரப்பூர்வமான அறிவு என்பது இன்னும் நாளை அல்லது நாளை மறுநாள் 6ஆம் தேதி பிரதமர் வருகின்ற அந்த நிகழ்வுக்கு முன்னதாக தனியார் ஓட்டலில் இருவரும் உட்கார்ந்து அந்த கையொப்பத்தை போடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை அவசர ஆலோசனைக்கு பிறகு தேமுதிகவினுடைய தொண்டர்களுடைய மனநிலை என்ன, திமுகவிற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு சில கோரிக்கையை வைத்தாலும் கூட தற்போது இருக்கக்கூடிய சூழலில் தேமுதிகவிற்கு எது நலம் என்ற ஒரு ஆலோசனை நடைபெறக்கூடிய விதத்தில் அந்த ஆலோசனையில் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்கிறார்கள் என்பதையும் விஜயகாந்த் கேட்ட பின்னர் தான் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆசி, இன்றைய தினம் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் விஜயகாந்தனுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதிமுக தேமுதிக கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள், கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல் இதுவரை வெளியாகாத நிலையில் இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வேல்முருகன், 15 நாட்களாக ஏறக்குறைய 15 நாட்களாக இழுபறியில் இருந்தவர்களுடைய கூட்டணி இந்த சந்திப்பின் மூலம் உறுதியாகும் என்பது அதிகாரப்பூர்வமாக இல்லை என்றாலும் இந்த சந்திப்பின் மூலமாக ஊர்ஜிதப்படுத்தப்படாத ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த சூழலில் இதற்கு முன்பாக நடந்த இந்த இழுபறிக்கான காரணம் என்ன என்பது தொடர்பான விவரங்களையும் தற்போது பதிவு செய்யலாம். அதாவது இந்த இழுபறி என்பது தொடர்ச்சியாக தேமுதிக 9 தொகுதிகளில் தொடங்கியது. ஆனால் தேமுதிகவிற்கு கிடைக்கக்கூடிய இடங்கள் என்பது கிட்டத்தட்ட 4 என்ற ஒரு அடிப்படையிலேயே அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்கு தேமுதிக அவருடைய சார்பில் இருந்து எந்த இசையும் தெரிவிக்காமல் தொடர்ந்து தங்களுக்கு தொகுதிகளை உயர்த்தி தர வேண்டும், 7 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டே இருந்தது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் இரவு நேரங்களிலும் அதே போல ரகசிய இடங்களிலும் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் மிகப்பெரிய ஒரு இழுபறி, மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட திமுகவே தேமுதிகவுடன் நெருங்கி வரக்கூடிய அந்த சூழலுக்கு அதிமுகவினுடைய இந்த கூட்டணி என்பது செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது. எனவே அதிமுகவினுடைய சார்பில் நேரடியாக நீங்கள் பேச வந்தால் இந்த தொகுதிகளை உயர்த்தி தருவது குறித்து நாம் பேசிவிடலாம் என்ற அடிப்படையில் அதிமுகவினுடைய சார்பிலும் கோரிக்கை வைத்தார்கள். கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு முன்னதாகவே, அதாவது முதல் முறையாக உடல்நலம்
சரியான பிறகு விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக அலுவலகத்திற்கு வருகின்ற சரியாக 3 நாட்களுக்கு முன்னதாகவே அதிமுகவினுடைய நிர்வாகிகள் தேமுதிக அலுவலகத்திற்கு வந்து அவரை சந்திக்க கூடிய அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது. ஆனால் அந்த ஏற்பாட்டை விஜயகாந்த் திடீரென்று ரத்து செய்தார். அந்த நிலையில் தற்போது அந்த கூட்டணிக்கான இழுபறி மீண்டும் நீடிக்கிறது என்பதை உறுதி செய்தது. ஆனால் தற்போது அந்த சந்திப்பை தேமுதிக உறுதி செய்திருக்கிறது. ஏனென்றால் எங்களை வீட்டில் வந்து சந்திக்க வேண்டும் அல்லது அழைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தேமுதிகவுடைய சார்பில் என்பது வைக்கப்பட்டது. தற்போது ஒரு சமரசம் செய்யக்கூடிய ஒரு சூழலில் தான் தேமுதிக அதிமுகவினுடைய கூட்டணி என்பது வைக்கப்படுகிறது. ஏனென்றால் கேட்ட தொகுதி கிடைக்கவில்லை. அதே போல கிடைக்கக்கூடிய தொகுதிகளும் விருப்பமான தொகுதி என்பது தொகுதியினுடைய விவரங்கள் வெளியான பின்பே வரும். எனவே இப்படிப்பட்ட ஒரு இழுபறியான சூழ்நிலையில் தான் தற்போது இந்த அதிமுக தேமுதிகவினுடைய கூட்டணி வைக்கிறது. இருந்தாலும் கூட பாஜகவினுடைய கூட்டணி என்பது தேமுதிக ஒரு விரும்பக்கூடிய ஒரு கூட்டணி. ஏனென்றால் பிரதமர் மோடி அவர்களை பாஜக தலைவர் அந்த அடிப்படையில் பாஜகவினுடைய பிரதமர் வேட்பாளராக இவர்கள் மிகவும் விரும்புகிறார்கள். அந்த அடிப்படையில் கடந்த தேர்தலிலேயே அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் தற்போது அதே நிலையை தமிழகம் சந்திக்கும் என்ற ஒரு அடிப்படையில் இருந்தாலும் கூட அதற்கான விருப்பத்தை தற்போது பாஜகவினுடன் பேசுவதை வெளிப்படையாகவே சொல்லி வந்த தேமுதிக மற்ற எல்லா கட்சிகளும் எங்களோடு பேசி வருவதாகவும் தெரிவித்தார்கள். தற்போது அது ஒரு கூட்டணிக்கான வடிவத்தை பெற்றுவிட்டதாகவே நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். 5ஆம் தேதி என்பது அவர்களுக்கு ராசியான தேதி. அந்த தேதியில் நாளை அறிவிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? தேமுதிக தரப்பிலிருந்து இழுபறிக்கு காரணம் தொகுதி பங்கீடுதான் என்று கூறப்பட்ட வந்த தேமுதிக விரும்பக்கூடிய அதே தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அப்படி கிடைக்கும் பட்சத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மற்ற கட்சிகளுக்கு அது சலசலப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா? நிச்சயமாக தேமுதிகவிற்கான அந்த கிடைக்கக்கூடிய இடங்கள் இதுவரைக்கும் அதிமுகவுடைய தரப்பில் சொல்லப்பட்டு வந்தது 4 முதல் 5 தொகுதிகள் என்பது. 5 தொகுதிகள் கட்டாயமாக வேண்டும் என்ற தேமுதிகவினுடைய கோரிக்கை கடைசி கட்ட கோரிக்கை. ஆனால் முதல் கட்டத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கை என்பது 9 தொகுதிகளையும் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும், அதற்கு பிறகான கோரிக்கை பாமக இணைந்த பிறகு பாமகவிற்கு இணையான தொகுதிகள் அதாவது 7 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் இந்த 2 பேச்சுவார்த்தையும் மிகப்பெரிய ஒரு இழுபறியில் நீடித்தது. ஆனால் தேமுதிக அதிமுகவுடன் செல்வது குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தையும் வெளியிடாமல் நாங்கள் பொதுவாக பேசி வருகிறோம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் தற்போது இந்த சந்திப்பு நிகழ்கிறது. இந்த சந்திப்பிற்கான காரணம் என்பது அதிமுகவினுடைய கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் கூட தேமுதிகவும் தொகுதிகளுக்கான அந்த சமரசத்தை ஏற்றுவிட்டது என்பதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் அதிமுக ஒதுக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கக்கூடிய தற்போது 5 தொகுதிகள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தேமுதிக மிகவும் ஒரு கடுமையான ஒரு கூட்டணி இழுபறியை நீடித்தால் கூடுதலான தொகுதிகளை ஒதுக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் நமக்கு அதிகாரப்பூர்வமாக கிடைக்கக்கூடிய அந்த தகவல் 5 தொகுதிகள் என்பதில் எந்த மாற்றமும் இருக்காது. அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இன்னும் கூட தொகுதிகளை கேட்பதற்கு நாளை விஜயகாந்த் அவர்களுடைய அவசர ஆலோசனைக்கு பிறகு எதுவும் மாற்றங்கள் எதுவும் செய்யப்பட்டால், அதாவது இன்னும் கூட்டணி உறுதியாகவில்லை என்ற தகவலை சொன்னால் அது இன்னும் கூட்டணியில் இழுபறி இருக்கிறது என்பதை உறுதி செய்து விட முடியும். அதே போல விஜயகாந்துடைய இல்லத்தில் விஜயகாந்தை சந்திப்பதற்காக இன்றைய தினம் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரான அதிமுக கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரும் வருகை தந்திருக்கிறார். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது இந்த சூழ்நிலையில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏனென்றால் தொகுதி பங்கீட்டு குழுவோ தேர்தல் குழுவோ எதுவும் இந்த பகுதிக்கு வருகை தந்ததாக தெரியவில்லை. எனவே இது ஒரு நலம் விசாரிப்புக்கான ஒரு சந்திப்பாக மட்டும் அமைய இருக்கிறதா? தேமுதிகவினுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி, இதுவரைக்கும் அதிமுகவுடைய சார்பில் யாரும் தேமுதிக தலைவரை வந்து சந்திக்கவில்லை. அது பொதுவாக அரசியல் தலைவர்களும் வைத்தார்கள். விவாத மேடைகளிலும் அது மிகப்பெரிய ஒரு விவாதமாக இருந்தது. அதனை முதலில் அதிமுகவுடைய தரப்பிலிருந்து சரி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும், அதே போல மரியாதை நிமித்தமாக முதலில் சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இன்று நேரம் கேட்கப்பட்டது. அதற்கான சந்திப்பு தான் நடைபெற்று வருகிறது. ஆனால் உறுதியாக நம்மால் சொல்ல முடியும், வருகின்ற 6ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய பாராளுமன்றத்திற்கான முதல் பிரச்சார மேடையில் அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்க வேண்டும் என்று பாஜகவினுடைய மேலிடம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை தற்போது உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகவே தற்போது நேரடியாகவே அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்
விஜயகாந்த் அவர்களை சந்தித்து வருகிறார். பிரேமலதா விஜயகாந்த், எல்.கே. சுதீஷ் உள்ளிட்டோரும் இருக்கிறார்கள். இந்த சந்திப்பில் அந்த மேடை குறித்தான அந்த பேச்சுக்கள் தான் இருக்கும். எப்படி வரப்போகிறார், எத்தனை மணிக்கு அந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது, விஜயகாந்த் அவர்கள் அதில் உறுதியாக பங்கேற்கிறாரா அல்லது கூட்டணி குறித்தான அறிவிப்புகளை நாளையே வெளியிடுவீங்கள் என்பது குறித்தான அந்த அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை இதுவாகத்தான் இருக்கும். ஆனால் செய்தியாளர்களுடைய சந்திப்பில் நிச்சயமாக அவருடைய உடல்நிலை குறித்து தான் விசாரித்தோம் என்று தெரிவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேமுதிகனுடைய அவசர ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெற உள்ள வேளையில் அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பை வெளியிடுவதில் இரண்டு கட்சிகளுக்குமே ஒரு சிக்கல் இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் தற்போது 6ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த முதல் பிரச்சார மேடைக்கான அந்த அழைப்புதலை ஓபிஎஸ் அவர்கள் வழங்குகிறார். அதை நிச்சயமாக வேல்முருகன், தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்தனுடைய இல்லத்தில் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் அவரை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏற்கனவே இழுபறியில் இருந்திருக்கக்கூடிய அதிமுக தேமுதிக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஒரு முழு வடிவம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த கூட்டத்தின் மூலம் முடிவெடுக்கப்படும் என்ற தகவல்களை நமது செய்தியாளர் பகிர்ந்து கொண்டார். உங்களுக்கு நன்றி வேல்முருகன்.